Dear teachers, welcome to JSN English Learning. இப்போ தாமஸ் கிங்கோடைய எஸ்ஐ காட்ஸிலா வெர்சஸ் போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற எஸ்ஐஸ்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜேஎஸ்என் இங்கிலீஷ் லேர்னிங் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் கிடைக்கும். உங்களோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1. In which journal was Godzilla versus Post-Colonial originally published? First, when it was published அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு 4 ஜேர்னல்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல ஏதோ ஒரு ஜேர்னல்ல தான் அது பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்போ நமக்கு கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஜேர்னல், காட்ஸிலா வெர்சஸ் போஸ்ட் கொலோனியல், அண்ட் ஆத்தர் வந்து தாமஸ் கிங். எந்த ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறதான் கொஸ்டின். தி ஆன்சர் இஸ் வேர்ல்ட் லிட்ரேச்சர் ரிட்டன் இன் இங்கிலீஷ். இதுதான் ஆன்சர். வெரி குட். நவ் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் இயர் வாஸ் த எஸ்ஏ Godzilla versus post-colonial published? எந்த வருடம் இந்த எஸ்ஏ பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா எல்லாருக்குமே தெரிந்ததுதான், 1990. நெக்ஸ்ட் ஒன். What was the volume and issue number of the publication of the essay Godzilla versus post-colonial? நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம். இந்த essay Godzilla versus post-colonial was published in World Literature Written in English அப்படிங்கிற அந்த ஜேர்னல் எந்த வால்யூம் எந்த இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வாஸ் வால்யூம் 30 அண்ட் இஷ்யூ 2. வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த மெயின் அசம்ஷன் பிஹைண்ட் த டேர்ம் போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் தட் கிங் கிரிட்டிசைசஸ்? போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற டேர்மை வந்து நீங்க பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு there is a assumption. என்ன அசம்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் all the native literature begins with European colonization. அதாவது நேட்டிவ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது ரொம்பவும் உன்னதமானது. ஆனால் இந்த போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற டேர்முக்குள்ளார நீங்க அந்த நேட்டிவ் லிட்ரேச்சரை கொண்டு வரும் பொழுது என்ன மாதிரியான ஒரு அபிப்பிராயம் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நேட்டிவ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒன்று எப்போ உதயமாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி ஆஃப்டர் யூரோப்பியன்ஸ் காலனைசிங் த லேண்ட். அதற்கப்புறம் தான் அந்த இலக்கியங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. அதற்கு முன்னாடி எந்த இலக்கியமும் பெரிதாக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இது ஒரு தப்பான ஒரு அசம்ஷன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன். why does king argue the sequence pre-colonial, colonial, post-colonial is problematic? நம்ம colonial அப்படிங்கிற டேர்மை வந்து நம்ம போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற டேர்மை வந்து ஒரு தவறான புரிதல் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா இந்த டேர்முக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு சார். என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற அந்த போஸ்ட் அப்படிங்கிற அந்த ப்ரிஃபிக்ஸை எடுத்தீங்கன்னாவே அதுக்கு முன்னாடியே என்ன இருக்கணும் அப்படின்னா ப்ரீ கலோனியல் இருக்கணும், கலோனியல் பீரியட் இருக்கணும், போஸ்ட் கலோனியல் பீரியட் இருக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ப்ரீ கலோனியல், கலோனியல், போஸ்ட் கலோனியல். இந்த இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன சார் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ப்ரீ கலோனியல் அப்படின்னா அந்த வெஸ்டர்னர்ஸ் வந்து ஒரு நேட்டிவ் கல்ச்சரை வந்து டாமினேட் பண்ணி அதற்கு அந்த டைம்குள்ளாரில இருந்து தான் ப்ராக்ரஸ் தொடங்குது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க காட்ஸிலா மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான ரிஃபைன்மெண்ட்டும் கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதல் வருது. அப்ப யூரோப்பியன்ஸ் வந்ததுனால தான் நேட்டிவ் லிட்ரேச்சர் டெவலப் ஆச்சு அப்படிங்கிற ஒரு தப்பான புரிதல். அதனால என்ன சொல்றாரு, இட் சஜஸ்ட் அ ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். இதுதான் அந்த டேர்ம்குள்ளார இருக்கக்கூடிய ப்ராப்ளம். Next one. According to Thomas King, how does the term post-colonial reduce the role of native literature? அவரை பொறுத்த மட்டும் இந்த போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற டேர்ம் என்ன பண்ணுது, நேட்டிவ் லிட்ரேச்சர் அதனுடைய ஒரிஜினாலிட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. எப்படி சார் டிஸ்டர்ப் பண்ணுது, எப்படி சார் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுது? ஒருவேளை நேட்டிவ் லிட்ரேச்சர்னு ஒன்று இருந்தால் அது என்ன இருக்கு, இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் opposition and resistance. ஆப்போசிஷன்னா எதிர்ப்பு இலக்கியம் அல்லது ஒரு ஒரு சப்ஜெக்டேஷன் ஒரு விஷயம் நடக்குது, அதற்கு எதிர்வினையாக இருப்பதுதான் நேட்டிவ் லிட்ரேச்சர். அதை தாண்டி அதுக்கு ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற புரிதல் தான் இந்த போஸ்ட் கொலோனியல் கொடுக்கும். ஆனா நேட்டிவ் லிட்ரேச்சர்னா அந்த மாதிரி ஒரு நேரோ சென்ஸ்ல இருக்கிறது கிடையாது, அதுக்குன்னு தனி வேல்யூஸ் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் கிங் சொல்றாரு. அக்கார்டிங் டு தாமஸ் கிங், அது கிங் இந்த இடத்துல கைண்ட்னு போட்டிருக்கு. According to Thomas King,
How does post-colonial terminology cut native writers off from tradition? ஓகே, இப்போ போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற டேர்மை நம்ம வந்து நேட்டிவ் லிட்ரேச்சருக்கு பயன்படுத்தினோம் என்றால் அந்த நேட்டிவ் ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடிலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆத்தர் சொல்றாரு, பை மேக்கிங் கலோனியல் கான்டாக்ட் த டிஃபைனிங் pivot of their literature. அதாவது இந்த வெஸ்டர்னர்ஸ் வந்து இன்னொரு நாட்டில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணும் பொழுதுதான் ஏன்னா அது அந்த இலக்கியம், அந்த நாட்டின் இலக்கியம் கூட உயிர் பெறுகிறது. அதற்கு முன்னாடி அந்த இலக்கியம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து போஸ்ட் கொலோனியல் கொடுக்கும். அது ஒரு தவறான அப்ரோச் அப்படின்னு தாமஸ் கிங் சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன், வாட் நேஷனலிஸ்டிக் ப்ராப்ளம் டஸ் கிங் அசோசியேட் வித் த டேர்ம் போஸ்ட் கொலோனியல்? ஓகே, அப்போ போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற டேர்மை வந்து நேட்டிவ் லிட்ரேச்சர் குறிப்பதற்கு பயன்படுத்தினா ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம்? ஒரு நேஷனலிஸ்டிக் ப்ராப்ளம் வரும். என்ன நேஷனலிஸ்டிக் ப்ராப்ளம்? அந்த நேட்டிவ் லிட்ரேச்சர் ரெஃபர்ஸ் டு த நேட்டிவ் லேண்ட். ஆனால் நீங்க அந்த நேட்டிவ் போஸ்ட் கொலோனியல் பேர் கொடுத்தீங்கன்னா அப்ப மெயின் ஃபோக்கஸ் எங்க போயிடும்? யூரோப்பியனிசம் மேல போயிடும். இந்த நேட்டிவ் கல்ச்சர், அந்த நேட்டிவ் லேண்ட், அந்த நேட்டிவ் பீப்புளுடைய ட்ரெடிஷன் கல்ச்சர் எல்லாம் அது போகிவிடும். அப்போ the answer is it reinforces European nationalism and centrality. Next one, what does King call albatross around the neck of post-colonialism? Okay, albatross எதுக்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னா ஆல்பட்ராஸ் என்ற ஒரு பேர்டுக்கு ஒப்பிடுறாரு. இது ஆக்சுவலி சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் எழுதிய ஒரு போயம், த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரைனர். ஏன்ஷியன்ட் மெரைனர் அப்படிங்கிற ஒரு போயத்துல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறார், ஒரு அல்யூஷன் எடுத்து போஸ்ட் கொலோனியலிசம் அப்படிங்கிறதே ஒரு ப்ராப்ளம் சார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த வெரி டேர்ம் போஸ்ட் கொலோனியல் இட்செல்ஃப் இஸ் பர்டன்ட் வித் இம்பீரியலிஸ்ட் அசம்ஷன். இம்பீரியலிஸ்ட் அசம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மேலை நாட்டவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் தான் அந்த நேட்டிவ் லிட்ரேச்சருக்கும் அந்த நேட்டிவ் பீப்புளுக்குமே நாங்க என்ன பண்ணி கொடுத்தோம், வாழ்வியல் முறையை சொல்லி கொடுத்தோம், கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்தோம், பண்பாட்டை சொல்லி கொடுத்தோம், அவங்களுக்கு வேல்யூ சிஸ்டம் கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு தனியான ஒரு ஐடென்டிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது யாருடைய ப்ராப்ளம் ஆயிருது? இட் பிகம்ஸ் த ப்ராப்ளம் ஃபார் த காலனைசர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வாட் பர்சனல் அனாலஜி does King use to illustrate the danger of assumption? அவரு தாமஸ் கிங் அந்த பிகினிங் ஆஃப் த எஸ்ஸே ரொம்ப சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய அசம்ஷன், நம்மளுடைய அந்த தொடக்க புள்ளி அப்படிங்கிற அந்த அசம்ஷன் நம்ம புரிதலா எடுத்துக்கொள்வதிலேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. சில நேரம் நம்மளுடைய அசம்ஷன்ஸ் வந்து தப்பா போயிடுது. அதுக்கு ஒரு அனாலஜி கொடுக்குறாரு, பர்சனல் ஒரு லைஃப்ல இருந்து ஒரு அனாலஜி கொடுக்குறாரு. என்ன அனாலஜி அப்படிங்கும்போது, he speaks about his failed basketball career due to mistaken assumption about his height and talent. அவருடைய ஒரு ஸ்கூலுக்கு போறாரு, ஒரு ஹை ஸ்கூலுக்கு போறாரு. அங்க ஒரு ஃபுட்பால் கோச் என்ன பண்றாரு, நம்ம தாமஸ் கிங் ஹைட்டா இருக்காரு, அப்போ இவரு பயங்கரமான டேலண்டட் பாஸ்கெட் பால் பிளேயரா வருவாருன்னு நினைச்சு அவரை விளையாட வைக்கிறாரு. இவரும் நல்லா தான் விளையாடுறாரு ஹை ஸ்கூல் லெவல்ல. ஆனா அந்த ஸ்கூலுக்குள்ளார அவரு ஒரு பெரிய ஸ்டாரா இருக்காரு. ஆனா இவரு இந்த ஸ்கூலுக்குள்ள பெரிய ஸ்டாரா இருக்காரு. அப்ப இவரை தூக்கி கொண்டு போய் வேற ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு மேட்ச்ல கொண்டு போய் விளையாட வைக்கும் பொழுது, ஓகே, எம்டனுக்கு எம்டன் இருப்பான்ல, அதனால அங்க இவர் பயங்கரமா அடி வாங்குறாரு. அவருக்கு நீல கேப்ல ஒரு ப்ராப்ளம் வருது. அதுல இருந்து அவருடைய கெரியர் அஸ் அ பாஸ்கெட்பால் பிளேயர் கம்ஸ் டு அன் எண்ட். அப்ப நம்ம நினைக்கக்கூடிய அந்த தொடக்க புள்ளி அல்லது புரிதல் சில நேரம் தப்பா போயிடும். அதை எடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற அந்த டெர்மினாலஜியை வந்து அந்த காலனைஸ்டு லேண்டு அதுல இருக்கக்கூடிய இலக்கியங்களுக்கு பொருத்துவது தவறான ஒரு புரிதல் அப்படிங்கிற இன்னொரு பியூட்டிஃபுல் அனாலஜி யூஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா, the next question, while comparing pre-colonial phase, colonial phase and post-colonial phase with human life stage analogy, what does King invoke? என்ன ஃபேஸுக்கு யூஸ் பண்றாரு அப்படின்னா, ப்ரீ கலோனியல், கலோனியல், போஸ்ட் கலோனியல் ஃபேஸ ஹியூமன் பாடியில, அது பெண்களுக்கு பர்டிகுலரா இருக்கக்கூடிய ப்ரீ பியூபர்சன்ஸ், பியூபர்ட்டி ஃபேஸ், போஸ்ட் பியூபர்சன்ஸ் ஃபேஸுக்கு ஈக்குவேட் பண்றாரு. நெக்ஸ்ட் ஒன்,
What is the main flaw in puberty analogy according to King? இந்த பியூபர்ட்டியை வச்சு ஒரு அனாலஜி வச்சிருக்கிறாரு. ப்ரீ கொலோனியல், போஸ்ட் கொலோனியல், கலோனியல், அந்த கலோனியல் போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற 3 ஃபேஸை வைக்கிறதுக்கு எதுக்கு சார் அதை அவர் பயன்படுத்தினார் அப்படிங்கும் போது ரொம்ப முக்கியமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூபர்ட்டி இஸ் அ நேச்சுரல் சைக்கிள், பட் colonization or colonialism is imposed and unrelated to native. ஒரு பெண்ணுக்கு ப்ரீ பியூபர்ட்டி ஃபேஸ் இருக்கும், பியூபர்ட்டி ஃபேஸ் இருக்கும், போஸ்ட் பியூபர்ட்டி ஃபேஸ் இருக்கும். இது அந்த பாடி பயாலஜியோடு சேர்ந்து போகுது. ஆனால் ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டின் இலக்கியத்திற்கு நீங்க போஸ்ட் கொலோனியல் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டினுடைய அடையாளம் அடிபட்டு விடுகிறது. அந்த மேலை நாட்டின் அடையாளம் அந்த நாட்டின் மீது உட்கார்ந்து விடுகிறது. அதனால இட்ஸ் இம்போஸ்ட் ஐடென்டிட்டி. அதனால வேண்டாம்.